எம்ஜிஆர் திரைப்படங்களில்தான் கதாநாயகியை காப்பாற்றி தோளில் வைத்துக்கொண்டு தேசிங்கு ராஜாவைப் போல் பவனி வருவார். அவர் உண்மையிலேயே ஒருவரை தோளில் தூக்கி வைத்துக்கொண்டு அவரை காப்பாற்றியிருக்கிறார். எங்க வீட்டு பிள்ளை படம் வெளிவந்தபோது அதை தியேட்டரிலேயே பார்க்க வேண்டும் என்று எம்ஜிஆரும் அதன் தயாரிப்பாளருமான நாகி ரெட்டியாரும் விரும்பினர். இருவரும் தியேட்டருக்கே போய் படம் பார்த்தார்கள். படம் முடிந்தவுடன் எம்ஜிஆர் தியேட்டரை விட்டு வெளியே வந்து தனது காருக்கு அருகே வந்து விட்டார். ஆனால் நாகி ரெட்டியார் எம்ஜிஆருக்காக கூடிய கூட்டத்தில் சிக்கிக்கொண்டார். அவரால் வெளியே வர முடியவில்லை. அதை பார்த்த எம்ஜிஆர் மக்கள் வெள்ளத்தை விலக்கி கொண்டு நாகி ரெட்டியாரிடம் வந்து அவரை அப்படியே அலாக்கா தூக்கி தனது தோளில் வைத்து கொண்டார். அவரை தூக்கி கொண்டே நாகி ரெட்டியாரின் காரில் உட்கார வைத்துவிட்டு எம்ஜிஆர் விறுவிறு என்று தனது காரை நோக்கி நடந்தார். அவர் உண்மையிலேயே நாகி ரெட்டியாரை தோளில் தூக்கி வைத்துக்கொண்டு அவரை காப்பாற்றி காரில் உட்கார வைக்கும் போதுதான் அங்கிருந்த கூட்டம் எம்ஜிஆர் என்ற உண்மையான ஹீரோவை நேரில் பார்த்து கரகோஷம் எழுப்பியது. எம்ஜிஆரின் திறமை ஒரு பக்கம், அதை பார்த்த ரசிகர்களின் உற்சாகம் ஒரு பக்கம், படத்தை தயாரித்த முதலாளிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்ற எம்ஜிஆரின் பொன்மனம் ஒரு பக்கம்.